Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which city is set to host a 2,000 crore rupees mega loan mela on 17th July, expected to be attended by the Union Finance Minister and Chief Minister? ஜூலை 17 அன்று மத்திய நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாபெரும் கடன் மேளாவை நடத்தவுள்ள நகரம் எது? The correct answer is Narsaraopet. Narsaraopet is scheduled to host the mega loan mela on 17th July. சரியான பதில் நரசராவ்பேட்டை. ஜூலை 17 அன்று நரசராவ்பேட்டையில் மாபெரும் கடன் மேளா நடைபெற உள்ளது. Question 2. Which country's Coast Guard recently began patrols off Taiwan's east, signaling a new normal and for the first time radioing cargo ships for information? தைவானின் கிழக்கு பகுதியில் சமீபத்தில் ரோந்து பணிகளைத் தொடங்கி புதிய இயல்பு நிலையை குறிக்கும் வகையில் சரக்கு கப்பல்களுடன் முதன்முறையாக தொடர்பு கொண்ட கடலோரக் காவல் படை எந்த நாட்டைச் சேர்ந்தது? The correct answer is China. The China Coast Guard initiated new patrols off Taiwan's east coast. சரியான பதில் சீனா. சீனா கடலோரக் காவல் படை தைவானின் கிழக்கு கடற்கரையில் புதிய ரோந்து பணிகளைத் தொடங்கியது. Question 3. The Supreme Court recently sought the government's response on a plea by students from which region, claiming an assessment scheme drastically lowered their marks? மதிப்பீட்டு திட்டம் தங்கள் மதிப்பெண்களை கடுமையாக குறைத்துவிட்டதாக கூறி எந்த பகுதியிலிருந்து வந்த மாணவர்களின் மனு குறித்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அரசின் பதிலை கோரியது? The correct answer is Gulf countries. The plea to the Supreme Court was filed by students from Gulf countries. சரியான பதில் வளைகுடா நாடுகள். உச்சநீதிமன்றத்தில் வளைகுடா நாடுகளின் மாணவர்கள் மனு தாக்கல் செய்தனர். Question 4. Which entity is reportedly planning a pilot humanitarian zone in Gaza, with Hamas signaling readiness to hand over its de facto government to NCAG? காசாவில் ஒரு சோதனை மனிதாபிமான மண்டலத்தை எந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது? ஹமாஸ் தனது தற்காலிக அரசாங்கத்தை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. The correct answer is Trump's Board of Peace. Trump's Board of Peace is planning a pilot humanitarian zone in Gaza. சரியான பதில் ட்ரம்பின் அமைதி வாரியம். ட்ரம்பின் அமைதி வாரியம் காசாவில் ஒரு சோதனை மனிதாபிமான மண்டலத்தை திட்டமிட்டுள்ளது. Question 5. The Chief Minister is set to inaugurate the third RoRo vessel for the corporation of which Indian city? எந்த இந்திய நகரத்தின் கார்ப்பரேஷனுக்கான மூன்றாவது ரோரோ கப்பலை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார்? The correct answer is Kochi. The Kochi Corporation is set to inaugurate its third RoRo vessel. சரியான பதில் கொச்சி. கொச்சி கார்ப்பரேஷன் தனது மூன்றாவது ரோரோ கப்பலை திறந்து வைக்க உள்ளது. Question 6. A building recently collapsed in which district, leading to 7 rescues and 9 people still trapped, caused by a mound of legacy waste? சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது? இதில் 7 பேர் மீட்கப்பட்டனர் மற்றும் 9 பேர் இன்னும் சிக்கியுள்ளனர். இது குப்பை கழிவுகளின் குவியலால் ஏற்பட்டது. The correct answer is Pune. The building collapse due to legacy waste occurred in Pune district. சரியான பதில் புனே. குப்பை கழிவுகளால் கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் புனே மாவட்டத்தில் நடந்தது. Question 7. India recently launched the Manas and Mahabharat
Civilizational Studies Center in collaboration with which country? இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் இணைந்து மானஸ் மற்றும் மகாபாரதம் நாகரிக ஆய்வுகள் மையத்தை தொடங்கியது? The correct answer is Kyrgyzstan. India and Kyrgyzstan jointly launched the Manas and Mahabharat Civilizational Studies Center. சரியான பதில் கிர்கிஸ்தான். இந்தியாவும் கிர்கிஸ்தானும் இணைந்து மானஸ் மற்றும் மகாபாரதம் நாகரிக ஆய்வுகள் மையத்தை தொடங்கின. Question 8. Which organization is currently under consideration for a midday meal contract in West Bengal, leading to the Calcutta High Court seeking an affidavit? மேற்கு வங்காளத்தில் மதிய உணவு ஒப்பந்தத்திற்காக தற்போது எந்த அமைப்பு பரிசீலனையில் உள்ளது? இதன் காரணமாக கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஒரு பிரமாண பத்திரத்தை கோரியது. The correct answer is ISKCON. ISKCON is being considered for the midday meal contract in West Bengal. சரியான பதில் ISKCON. மேற்கு வங்காளத்தில் மதிய உணவு ஒப்பந்தத்திற்காக ISKCON பரிசீலனையில் உள்ளது. Question 9. Who was recently appointed as the head of the CSLHBL joint venture? CSLHBL கூட்டு நிறுவனத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? The correct answer is Harikrishnan S. Harikrishnan S. has been appointed as the head of the CSLHBL joint venture. சரியான பதில் ஹரிகிருஷ்ணன் எஸ். CSLHBL கூட்டு நிறுவனத்தின் தலைவராக ஹரிகிருஷ்ணன் எஸ். நியமிக்கப்பட்டுள்ளார். Question 10. The Enforcement Directorate, ED, recently froze bank deposits worth 440 crore rupees belonging to which political party as part of a money laundering investigation? அமலாக்க இயக்குநரகம், ED, சமீபத்தில் பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக எந்த அரசியல் கட்சிக்கு சொந்தமான 440 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகளை முடக்கியது? The correct answer is Trinamool Congress, TMC. The ED froze bank accounts of the Trinamool Congress worth 440 crore rupees. சரியான பதில் திரிணாமுல் காங்கிரஸ், DMC. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான 440 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகளை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியது. Question 11. According to the Asia report, what is the total higher education enrollment in India, which has seen women and marginalized groups leading the way? ஆஷே அறிக்கையின்படி இந்தியாவில் உயர் கல்விக்கான மொத்த சேர்க்கை எவ்வளவு? இதில் பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை குழுக்கள் முன்னணியில் உள்ளன. The correct answer is 4.5 crore. India's higher education enrollment has reached 4.5 crore as per the Asia report. சரியான பதில் 4.5 கோடி. ஆஷே அறிக்கையின்படி இந்தியாவின் உயர் கல்வி சேர்க்கை 4.5 கோடியை எட்டியுள்ளது. Question 12. Police recently foiled a park-linked plot to target markets and a bus stand in which Indian city, leading to 6 arrests? சமீபத்தில் எந்த இந்திய நகரத்தில் சந்தைகள் மற்றும் பேருந்து நிலையத்தை குறிவைக்கும் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய சதித்திட்டம் போலீசாரால் முறியடிக்கப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டனர்? The correct answer is Delhi. A park-linked plot to target markets and a bus stand was foiled in Delhi. சரியான பதில் டெல்லி. சந்தைகள் மற்றும் பேருந்து நிலையத்தை குறிவைக்கும் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய சதித்திட்டம் டெல்லியில் முறியடிக்கப்பட்டது. Question 13. Which High Court recently ruled that the child marriage ban applies to all religions and that marrying Muslim girls under Sharia law violates the POCSO Act? குழந்தை திருமண தடை அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என்றும்
ஷரியா சட்டத்தின் கீழ் முஸ்லிம் சிறுமிகளை திருமணம் செய்வது பாக்சோ சட்டத்தை மீறும் என்றும் சமீபத்தில் எந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது? The correct answer is Allahabad High Court. The Allahabad High Court ruled that the child marriage ban applies to all religions. சரியான பதில் அலகாபாத் உயர் நீதிமன்றம். குழந்தை திருமண தடை அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. Question 14. Which long-range guided rocket was recently successfully tested by DRDO, hitting its designated target with high precision? DRDO ஆல் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ராக்கெட் எது? இது அதன் இலக்கை அதிக துல்லியத்துடன் தாக்கியது. The correct answer is Pinaka. DRDO successfully tested the Pinaka long-range guided rocket. சரியான பதில் பினாகா. DRDO பினாகா நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டை வெற்றிகரமாக சோதித்தது. Question 15. Which international alliance recently reaffirmed its ironclad commitment to collective defense, with the US President reassuring its members of continued American support? சமீபத்தில் எந்த சர்வதேச கூட்டணி கூட்டு பாதுகாப்பிற்கான அதன் இரும்பு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது? அமெரிக்க ஜனாதிபதி அதன் உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்தினார். The correct answer is NATO. NATO allies reaffirmed their commitment to collective defense at a recent summit. சரியான பதில் நேட்டோ. நேட்டோ கூட்டணி சமீபத்திய உச்சிமாநாட்டில் கூட்டு பாதுகாப்பிற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.